ஹலோ வணக்கங்க. நான் உங்கள் ஆப்டோமெட்ரிஸ்ட் மஞ்சு ஃப்ரம் ஈகிள் விஷன் ஆப்டிக்கல், சென்னை பெரியபனச்சேரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஸ்பெக்டக்கல் ஐ கிளாஸஸ் வந்து எப்படி கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும், முக்கியமாக ஸ்க்ராச்சஸ் இழுக்காமல் எப்படி இதை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட், நீங்கள் எப்போவுமே கிளாஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து எப்போவுமே டஸ்ட் இருக்குங்க. நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டு வெளியெலாம் ட்ராவல்லாம் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக அந்த கிளாத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாதுங்க. ஒன்ஸ் எப்போவுமே பிஃபோர் அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து ஊதி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரே இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கூட சிங்கில் வந்து மைல்டாக, ரொம்ப ஃபோர்ஸாக இல்லை, மைல்டாக டேப் வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் க்ளீன் பண்ண பிறகு அதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணணுங்க. அண்ட் க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரொம்ப ஃபோர்ஸாக வந்து க்ளீன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளாத் வந்து சாஃப்ட், அதாவது மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கிளாத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நீரத்தை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணும்னா இது மாதிரி பிடிச்சிட்டு கிளாத் வைஸ் வந்து இப்படி க்ளீன் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி தேய்க்கிறது, மேலே வந்து ஹர்ஜானில் அப்படி தேய்க்கிறதுலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ கிளாத் வைஸ் பொறுமையாக ஜென்டிலாக தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். இது மாதிரி பண்ணுற மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் விழாமல் வந்து அவாய்ட் பண்ண முடியுங்க. அண்ட் வந்து உங்களுடைய ஸ்பெக்ஸை வந்து எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட் வந்து கண்டிப்பாக வந்துட்டு க்ளீன் பண்ணணும். ஜஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணாமல் டெய்லி மார்னிங் நம்ம எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், ஈவினிங் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பெக்டக்கில் வந்து ரொம்ப ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கணுங்க. ஸோ அப்போ தான் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து விழாமல் வந்து கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் டூரேஷன் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.